நீங்கள் வந்திருக்குது நிஞ்சா கேமிங் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காமிக் புக் ஸ்டோர் சிமுலேட்டரில் குவெஸ்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அப்புறம் ரெடீம் கோட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டே 3 ஆச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பில் பே பண்ண மேக்ஸ் கிட்ட பேசலாம். ஓகே, இங்கே தான் இருக்க மேக்ஸ். ஏய், நீ சுத்தமாகவே வந்துட்ட. அதாவது உன் கான்ட்ராக்ட் பற்றி நேற்று நீ இப்போ வந்துட்டு இந்த பில்டிங் வந்துட்டு ஃப்ரீ இல்லை, நீ வந்துட்டு இது காசு கட்டி தான் ஆகணும், ஃபீஸு என்னது அப்படின்னு நான் கேட்குறேன். ஆமாம், அது நான் வந்துட்டு சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த பில்டிங் வந்துட்டு கட்டிகிட்டு இருக்கிறது ஃப்ரீ இல்லை, இது நாங்களும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டோம். ஸோ வந்துட்டு நான் விற்கிறனால ஆர்கியூ பண்ண வேணாம் நம்ம, நீ வந்துட்டு பில்லை மட்டும் பே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, பிசிக்கு போயிட்டு பில் பே பண்ணலாம். ஓகே, பிசி ஆப்பை ஓப்பன் பண்ணி பில்லெல்லாம் பண்ணோம், இல்லாட்டி அதே கட் ஆகிக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, பில்ஸ். ஓகே, தண்ணி பில் வந்துருக்கு. தண்ணியே யூஸ் பண்ணலடா, டி எலக்ட்ரிசிட்டியே நான் இன்னும் போடலை. ஓகே, அன்லாக்கிங் நியூ ஏரியா அப்படின்னு ஏதோ கஷ்டம் வந்திருக்கு. காசு இருக்கான்னு தெரியல, ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் 0. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அன்லாக் பண்ணிட்டோம் பாருங்கள். வாவ், ஆனால் சிக்கனோண்டு தான் இடம் வந்திருக்கு. இட்ஸ் ஓகே. ஸோ பண்ணிட்டு நம்ம வந்து அதாவது காசு கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டோரி வந்திருக்கு கைஸ். ஓகே, பேயிங் பில்ஸ்க்கு கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அன்லாக்கிங் நியூ ஏரியா கிளைம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது வேறு ஏதாவது இருக்கா? நோ. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? என்னது எது அழுக்காக இருக்கிற இது வச்சு டஸ்டர் வச்சு க்ளீன் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிடீம் கோட்ஸ், ஈஸ்டர் எக்ஸ், அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோன்னா, அங்கே பாருங்கள், வெளியே வந்துட்டு நிற்கிறாங்களா நம்ம அம்மா, அவங்ககிட்ட பேச இந்த கேமுக்கு அம்மான்னு சொல்கிறேன். ஓகே, ஹேய், எப்படி இருக்க தங்கம்? எப்படி உன்னோட ஸ்டோர் போகுது? ரொம்ப நல்லா போகுது அம்மா. அது ரொம்ப நல்ல விஷயந்தான் இது கேட்கறதுக்கு தம்பி. அதுக்கப்புறம் கைஸ், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மாட்டேன். நான் வந்துட்டு மீன் வாங்கினேன் கைஸ் நேற்று ராத்திரி. அது வந்துட்டு என்னாச்சுன்னு தெரில கைஸ், ஒழிஞ்சிருக்கா இல்லை இது தின்னுச்சான்னு தெரில. நான் வெளியில் அக்வாரியமில் வச்சுருந்தேன், அது பூனை எடுத்து தின்னுச்சின்னு நினைக்கிறேன், தெரில. அது கண்டுபிடிச்சா சொல்கிறேன். எனக்கே சேடாக இருக்குது கைஸ். நல்லா வேலை பிடிச்ச மீன் கைஸ், கோழி, அது அந்த மாதிரியெல்லாம் கோழியோட குட்டி தெரியுங்கள. ஓகே, சரி நம்ம கேமுக்குள்ளே போகலாம். பை த வே, நான் வந்துட்டு உங்கள் கசன் இன்னும் காமிக்கல, அதை பற்றி கவலைப்படாதான். அவன் பற்றி நான் கவலைப்படவே இல்லையா? அவன் பற்றி என்னடா சொல்கிறீங்க நீ? நான் வந்துட்டு உன்னை விசிட் பண்ணலாம் மாட்டியார், எப்போ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது ட்ராக். ஓகே, இப்போ கொஸ்ட் என்ன பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஃபோன் பட்டனை கிளிக் பண்ணி கொஸ்ட் தட்டிட்டு ஸ்டோரி. ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரி செய்ய போகிறோம். ஓல்டு புக் செல்லர், இந்த ஸ்டோரி தான் நம்ம சொல்ல போகிறோம். இது டாக் டு சலாமா. இதுனா முஸ்லீம் கேமாடா? ஓகே, தெரியலையே. சலாம்னு சொல்கிறான். எங்கே போகணும்? ஓகே, இங்கே பாருங்கள், இன்னும் இந்த இடத்த செஞ்சிட்ருக்காங்க. இதான் நம்ம பழைய இடம். ஓகே, மேலே போகணுமா? மேலே போவோம். மேலே யார்ரா அது சலாம்னு? இது நம்ம வீடா? தெரியலையே. சரி, மேலே போய் பார்ப்போம். இதெல்லாம் எப்படி இருக்குது? யார்ரா நீ? ஓகே, வாங்க நம்ம சலாம் கிட்ட பேசலாம். என்ன தம்பி, என்ன தனியாக விடுங்க சார். ஒரு மரியாதை கொடுக்க மாட்டியாடா? சரி, ஏதாவது கொண்டு போய் பொறுக்கி போடுவோம். இந்த பைய வேற இப்பையா இருக்கானா? பொறுக்க டேக் இட் எல்லாத்தையும் பைத்தியம். ஓகே கைஸ், வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் க்ளீனிங்க்கு. க்ளீனு என்னடா அது க்ளீன் ஆக மாட்டுது? ஓகே, இப்போ தான் க்ளீன் ஆகுது. 2 டேய், இப்போ நான் எதுக்கு வந்தேன்? இவன்கிட்ட பேச வந்தேன்னா இல்லை வேலை செய்ய வந்தேன்னான்னு புரியலையே. ஓகே, இப்போ வாங்க நம்ம சலாம்கிட்டே பேசலாம். மரியாதை. இவன் தான் நம்ம கசனா? ஓகே, புக் செல்லர்னு போட்டிருக்காங்க, ஆனால் இவன் நம்ம கசனு. ஏன்னா இனிமேல் பார்க்க வராத. எவ்வளோ நாள் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன்? நான் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு தெரியல நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு. யாரா நீ? சைக்கோ மாதிரி பேசுகிற? நான் கிளம்பிடுறேன்டா.
நான் எல்லாம் உன்னோட காமிட் எல்லாமே பார்த்துட்டேன். வேர்ல்டு உள்ள எல்லா காமிட்டையும் படிச்சிட்டேன். நான் வந்துட்டு புது காமிட்டு ரிலீஸ் பண்ண போகிறேன்டா. அதுக்கு கவலை இல்லை, எல்லாமே சேம் தான், எண்டிங்கும் சேம் தான். அதனால் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி நான் புதுசு செய்கிறேன்டா, நீ புதுசு செய்யடா அப்படின்னு சொல்லணும். ஓ இவன் தான் காமிக் புக் செல்லர். ஓகே ஓகே, இந்த நம்ம கஷ்டம் தான் செய்கிறோம். அது ரொம்ப நல்ல ஐடியா. ஆனால் வந்துட்டு என்கிட்ட இல்லை காசு. நான் எல்லாத்தையுமே காமிக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்கள விற்றுது. என்னது, நீ கரெக்டு தான் சொல்கிற. ஓகே, நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இங்கேருந்து. தேங்க்ஸ் ஐடியாவுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு மாமிக்கிட்ட தான் பேசணும். வாங்க கீழே போ. ஓகே, என்னடா இது இந்த கேமில் வேகமாக ஓடுற மாதிரி ஆப்ஷனே கொடுக்கல. பக்கும் என்னமோ தெரில. ஆமாம், அதில் ஷாப் போய் தட்டினா பக் ஆயிடுது, வெளியே வர முடியல. இந்த பக் சரி பண்ண சொல்லணும். ஓகே, இப்போ பேசலாம். சரி, நீ அவனை போய் பார்த்தியா? பார்த்தேன். அவன் இந்த மாதிரி போர் அடிக்க சொன்னான். நான் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓகே ஐடியா கொடுத்தான். அவன் ஓகேன்னு சொல்லிட்டான். அது நல்லது தான், பிஸ்னஸ் அவனுக்கும் போகும் உனக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வெயிட் அன்டில் நெக்ஸ்ட் டே. ஓகே, அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். விஷ் இட்ஸு ஐட்டம் பீங் ஓகே. அதுக்கப்புறம் இந்த கேமில் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? ஈவெண்ட் அன்றைக்கி அந்த புக்கை நம்ம விற்றோன்னா பயங்கரமாக ஓடுமா கைஸ்? அதாவது இந்த மாதிரி தோல் பாருங்கள், ஹண்டட் ஹலோவின், ஹாரர் டே, அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கி விற்றோன்னா நிறைய காசு கிடைக்கும். ஸோ சரி, அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் நான் உங்களுக்கு சில எஸ்டர் எக் அதெல்லாம் காமிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வீடியோவாக போடலான்னு பார்த்தேன் எஸ்டர் எக்கு. ஆனால் ஓகே, ஒரே வீடியோவாக போடலான்னு. ஓகே, இந்த டேபிள் அடியில் ஒன்று இருக்கும். இது வந்துட்டு மினி கேக்டஸ். இதெல்லாம் அப்புறமேல நான் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று இங்கே என்னமோ இருக்குமே, இங்கே இருக்குது, எல்லாத்தையுமே வந்துட்டேன். ஓகே, இங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது வந்துட்டு இங்கே இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. இந்த கடைக்குள்ளே போகணும். ராமன் நூடுல்ஸ் கடை இது. இங்கே ஒன்று இருக்குது. இது வந்துட்டு இது புக் ரேக். இதை தூக்கி இங்கே வச்சுருவோம். இதெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது, காணாம போயிடும். ஓகே, இப்போ அடுத்தது இன்னொன்று வந்துட்டு ஏதோ இந்த லோரிக்குள்ளே இருக்குது. வாவ், தோர் ஹேம்மர் ஸ்டாச்சு. இதை பவர்ஃபுல்னு போட்டிருக்கானுங்க, ஏன்னா காப்பி ரைட் கொடுத்துருவானுங்க. ஓகே, இங்கே வந்துட்டு செல்லிங் ஷாப் இருக்குது, அதாவது விற்கிற கடை. அடுத்தது அதோ கோடு இருக்குது. கோடு இது ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் காமிக்கிறேன், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆமாம்ல, கடை வேறு திறந்து விட்டேன் கைஸ். ஐயோ. ஓகே, இட்ஸ் ஓகே கைஸ், ஒரு நாள் ஃபுல்லாகவே ஓட்டி முடிச்சாச்சு. சவுண்டை குறைடா, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இதை லாஸ்ட்டு பே பண்ணிட்டு நான் வந்துட்டு ராத்திரி இது பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் காமிக்கு இன்னைக்கு சிறப்பாக ஒன்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வேறு எஸ்டர் எக் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதோ இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இது வந்துட்டு டேபிளில் வைக்குது. இது வச்சா நிறைய எக்ஸ்பி கிடைக்கும். ஓகே, இங்கே போடா. ஓகே, போச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு இங்கே இருக்குது. இப்படியே போனீங்கன்னா இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் திரும்பினீங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, இதை எடுத்துக்கலாம். சூப்பர்மேன் இல்லை, இது ஃப்ளாஷ் டெக்கரேஷன், அவெஞ்சர்ஸ். அப்புறம் இது என்னது அது பாரு, ஜுட்சு கைசன், நருட்டோ, அதெல்லாம் இந்த கேமில் இருக்குது. இது என்ன கடை? இது புதுசாக இருக்குது கடையா? என்னது இது? இதை என்னமோ கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தோத்தாலேனே முடிக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்துட்டோம். ஓகே, அடுத்தது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது அந்த வீடு முன்னாடி. ஓகே, கட் அவுட் கார்ட்போர்ட். இதை தூக்கி வச்சோமா. ஓகே, அடுத்தது இங்கே இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ். பட்டர்ஃப்ளை ஹேங்கிங் டெக்கரேஷன். ஓகே, அடுத்தது இங்கே ஒரு பேய் வீடு மாதிரி இருக்கும். அங்கே போனீங்கன்னா இங்கே போயிட்டு எங்கேயோ பார்த்தேனே, அதோ இந்த கிணறுக்கு பின்னாடி இதை போய் கிளிக் பண்ணி இது காமிக் புக் ஸ்டாச்சு. இது இன்வென்ட்ரியே ஃபுல்லாக அளவுக்கு கொடுப்பாங்க கைஸ். ஓகே, அடுத்தது அவ்வளோதான் நினைக்கிறேன்.
ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர் எக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்டர் எக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா what I mean brother, what do you mean brother, what do you mean brother, what do you mean, serious right now? Okay, stop it. ஓகே, இதோ இங்கே இருக்குது. இது பேர் அமிஹார் 441. உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே வேறு மாதிரி இருக்கும். அமிஹார் 441. ஓகே, எங்கே போடுவோமா? அமிஹார் 441. ஓகே, 78 வெள்ளி கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இந்த போலீஸ் ஸ்டேஷன். இது ஈஸ்டர் எக்கு. இது என்ன பண்ணுன்னா, இந்த ஃபோன் நம்பருக்கு போயிட்டு 114 போடுவோமா? சரி, இப்போ சவுண்ட் வைப்போம். ஹலோ, இது கால் டிக்ரைண்டா? இருங்க. ஓகே கைஸ், புரிஞ்சிச்சு. நம்ம வந்துட்டு தப்பாக போட்டோம். இப்படி போட்டு ஹேஷ்டேக் போட்டு 114ன்னு போட்டோம். இப்போ பாருங்க, இனி அது தெரியலையே, வரல. ஓகே, இதை விட்ருவோம். இப்போ அடுத்தது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரயில்வே டேக் இப்படியே போனீங்கன்னா ஏதோ இங்கே எழுதிருக்கு பாருங்கள், டர்போ 044. ஆளுக்கு மற்றவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், டர்போ என்னமோ மாதிரி இருக்கும். அதாவது இப்போ எனக்கு 044 இருக்குன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 1 2 3 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, டூர்போ 044. ஆமாம் 044. என்னது 2 போட்டேனா? இல்லை, டர் போட்டேன். TUR வரணும், TUR. ஓகே, 78 வெளியே மறுபடியும் கிடச்சிருக்கு. ஓகே, லோக்கி. ஓகே, இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு இது பார்க்கலாம் நீங்கள், ரேஞ்சர்ஸ் அப்படின்னு. அவெஞ்சர்ஸ்லாம் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, இல்லாட்டி காப்பிரைட் விழுந்துருவாங்க. அது நான் சொல்லவே நான் உங்களுக்கே தெரியும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மெஜக் 882 போடுவோமா? மெஜக் 882. ஓகே, 78 வெளி மறுபடியும் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது இதுதான் கைஸ், அந்த ஃபோன் நம்பர் போட்ட மாதிரி இதுக்கும் ஃபோன் நம்பர் போடணும். ஓகே, என்ன போட்டிருக்கு? ஓகே, ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபோன் நீங்கள் வேணால் கால் பண்ணி பேசிக்கிறாம அவெஞ்சர்ஸ் கிட்ட. 2404 2019. ஓகே, இப்போ கால் பண்ணலாம் த ரேஞ்சர்ஸ். என்ன கைஸ் அது? ஒஷாபான்னு என்னமோ சதங்கிச்சு. அது என்ன ரேஞ்சராக இருக்கும் தெரியலையே. ஓகே, இப்போ அடுத்தது வந்துட்டு இந்த ஃப்ரூட் கடை ஒன்று இருக்கும். இதுக்குள்ளே இல்லை ஒன்றுமே. வேறு போஸ்டர் இருக்குமே, இந்த போஸ்டரோடு இருக்காது. அதோ இந்த போஸ்டர். இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு எஸ்டர் எக் www.buxo.simulator. ஓகே, இது எங்கே போய் போடணுன்னா நம்மளோட இதில் போய் போடணும். அதாவது நம்ம கம்ப்யூட்டர், அதாவது பிசி இந்த கேமுக்கு. ஓகே, இப்படி போயிட்டு ப்ரோஸ்வர் தட்டிட்டு பெருசெல்லாம் வேணாம், குட்டி தான் போடணும். www.buxo.simulator ஏதோ ஒன்று வந்துருச்சு பாருங்கள். ஓகே, இது வந்துட்டு ஸ்டீமில் இருக்குது. இது பக்ஸோ சிமுலேட்டர் 2 இது பண்ணி இந்த கேமில் இது பண்ணியிருக்காங்க. போய் விஷ்லிஸ்ட்டில் இது பண்ணிக்கோங்க. இது சும்மா. இப்போ அடுத்தது இன்னொன்று இருக்குது, அது என்னதுன்னு தெரில, நான் கண்டுபிடிக்கணும் போயிட்டு. அது பார்த்தேன், ஆனால் இப்போ ஞாபகம் இல்லையே, ஏன்னு தெரில. ஓகே, ஃபேன் கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், கரெக்டுன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேன் கொஞ்சம் பிரச்சனை, அதனால் ப்ளீஸ் கைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கமான். ஓகே, இங்கே ஒரு வீடு இருக்குது ப்ரோ. என்ன உள்ளுக்கு போக முடியல? பக். ஓகே, தட்ஸ் அ க்ளிச் பிரதர். ஓகே, இங்கே இருக்குது கைஸ், இங்கே ஒரு இது இருக்குது, மலீஃப் 632. இது வந்துட்டு ஸ்பெஷல் கோடில் போடணும். ஆளுக்கு மற்றவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கும் வேறு மாதிரி இருக்கும். மலீஃப் 632 தானே? 637. ஓகே,
ஓகே ஒரு 78 வெளி. ஏன்டா 78 கொடுக்குறீங்க? அதுக்கு மேலே 100 180 அது மாதிரி போக மாட்டீங்களா? ஓகே வேறு. ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். இல்லை அவ்வளோதான் இல்லை. இங்கே பாருங்கள், மிட்சுஹா 974. இது வந்துட்டு ஒரு என்ன சொல்லுது, நருத்தோ அந்த மாதிரி எனிம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மிட்சுஹா என்ன எழுதிருந்துச்சு, மிட்சுஹா 974. ஓகே 974. ரொம்ப கருக்குன்னு கேட்குது கைஸ் ஃபேனு. மிட்சு SUH மிட்சு ஹூஹா. ஓகே 78 வழியில் there we go guys, there we go. ஓகே கைஸ், நான் இப்போ தான் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணேன், இங்கே ஒன்று இருக்குது, இதையும் எடுத்துக்கோங்க. புக் ஸ்டோர் சைன் போர்டு. நான் என்னோடய இது குவாலிட்டி நல்லா தான் வச்சுருக்கேன், ஆனால் இது கொஞ்சம் பக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம காமிக் புக் ஸ்டோர் பக்கத்துலேயே இது இருந்துச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ஸோ தட்ஸ் குட் கைஸ். ஓகே காய்ஸ், அதுக்கப்புறம் இந்த இது நியூஸ் பேப்பர்லையும் பாருங்கள், டெய்லி இந்த மாதிரி ஏதோ கோடு வரும். இன்னைக்கு வந்துட்டு பேன் 160. ஓகே இது பாரு, பேன் 160. ஓகே இன்னும் கொஞ்சோன்னு கொஸ்ட் தானே. சரி நம்ம வீடியோ முடிக்க வேணாம், நம்ம கொஸ்ட்டை முடிச்சுட்டு. ஓகே கைஸ் சாரி, நான் வீடியோ முடிக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த டேக்கு போயிடலாம். ஓகே ஐ எம் பேக் டு மை ரூம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சலாம் கிட்ட பேசணும். அவன் இப்போ வந்துட்டு ரயில்வே ட்ராக்கை தாண்டி இங்கே வந்துட்டான். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடை, அவன் வீட்டில் தான் இருக்கான். இங்கே அதுவும் அவன் வீட்டுக்கு பக்கத்தில். ஓகே ஓல்டு புக்கு சேல். ஓகே கடை திறந்துட்டான் கைஸ். ஓகே சூப்பர். நான் சொன்ன ஐடியாவை கேட்டு திறந்துட்டான். எப்படி என் பிஸ்னஸ்ஸு சூப்பராக இருக்கா? நான் நினைக்கிறேன் இந்த செல்ஸ் எல்லாம் ரொம்ப க்ரேஸியாக இருக்குதுன்னு. ரொம்ப தேங்க்யூ அட்வைஸ்க்கு. இந்த ஒரு கிஃப்ட் உனக்கு, இது டெக்கரேஷன் தான், இது எனக்கு கொடுக்குறேன், நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் உனக்கு இந்த மாதிரி நல்ல மூளை இருக்குன்ட்டு. இது ரொம்ப சீப்பராக தான் இருக்கும், நீ வாங்கிக்கோ, உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டு, ஒரு காசு. ஓகே தேங்க்யூ ப்ரோ. இது வந்துட்டு ஆமாம் எல்லாம் சீப்பு தான், ஆனால் இது வந்துட்டு இதில் போடணும் கேஸில். இந்த காமிக்கெல்லாம் ஏன் இவ்வளோ விலையாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு அவனே எழுதின காமிக், அதனால். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதோடைய மீண்டும் செய்ய வேலை பருவது நான் உங்களை டாட்டா பாய்.